ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். இதே பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாம வன்னிய சாதி வெறியர்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. நீ முதலமைச்சராக்கிறதுல ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு போறது தயாரா இருக்கிறியா? இன்னைக்கு பாமக முழுக்க ஒரு சாதி வெறியோட ஒரு வன்னியர்கள் என்ற ஒரு சமூகத்தினுடைய இன்னொரு சமூகத்தின் மீதான வெறுப்பை விதைத்து அப்படி அறுவடை செய்யக்கூடிய கட்சியாக தான் இன்னைக்கு பாமக இருக்கு. பார்ப்பனர் அல்லாதவர்கள் மூவ்மெண்ட் எடுத்த தமிழ்நாட்டில் தலித் அல்லாதவர் இயக்கம்னு ஒன்று உருவாக்குனது இந்த பாமக தான் முக்கியமான பங்கு இருக்கு. இதே இளவரசன் திவ்யா விஷயத்துல 6 மாத காலம் நீதிமன்றத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய பரபரப்பு. தருமபுரி எங்கும் இந்த பெரிய கலவரத்துக்கு வித்திட்டது காரணமே பின்னாடி இருந்தது பாமக. இங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது காசு இருப்பவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்களுக்கான ஒரு தேர்தல் முறையாக இருக்கும் போது நீங்க தலித்தை முதலமைச்சர் ஆக்கினாலும் சரி, தலித் அல்லாதவர்கள் ஆக்கினாலும் சரி, இங்க அந்த சிஸ்டம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கும்ன்ற அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம்ல ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறத இங்க மக்கள் முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தானே திருமாவளவன் அவர்களுடைய கருத்தா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு சாதியா பார்க்கிற மனநிலை இருக்கு. ஆனால் தமிழ் சமூகத்துல வெறும் சாதியவாதிகள் மட்டுமே இல்ல, ஒரு பொதுவான சமூக நீதி கருத்துல மாற்றத்தை விரும்புகிற பல்வேறு நபர்கள் இருக்க தானே செய்யறாங்க. அப்படியான ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்தாங்கன்னா அவங்களே இந்த அரசியல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. என்னதான் நம்ம இந்த சொன்னாலும் நீங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆவது மூலமாவே இந்த சமூகத்தில் மாற்றம் வந்துருமா? வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு நாசர் ப்ரூனோ அவர்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தலித் மக்களையும் நாங்கள் முதலமைச்சராக வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவசியம் என்ன? அண்மையில் அருந்ததியர்கள் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்பாக இந்த உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு பேச்சுகள் டாக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம், இந்த மாதிரி கடந்த காலங்களில் நாங்களே அமைச்சர்கள்லாம் தலித்துகள் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை இது ஒரு வன்னியர் சமூகத்துக்கான ஒரு கட்சி, இது வன்னியர்களுடைய சாதி வெறியை ஊற்றக்கூடிய கட்சி, இப்படின்னு ஒரு பார்வை இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அதாவது தான் வெறும் வன்னியர்களுக்கான கட்சி இல்லை, அனைத்து மக்களுக்குமான கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதாக அவர் காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரி பேசுகிறாரு. இது இன்னைக்கு ஒரு தலித்துக்கள் மீதான ஒரு அக்கறையில் பாமக பேசுவதாக இது கிடையாது. என்ன ஒன்றுனா, இப்போ அவங்களே கூட கடந்த காலங்களே சொல்லுவாங்க, எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் எப்போவுமே பொதுச் செயலாளர் ஒரு தலித்து தான் இருக்கும். இது பாமகவில் இன்னைய வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக அமைச்சராக தலித்தை அறிவித்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அது ஒன்று இருக்குது. இப்படி செஞ்சாங்க. அது மாதிரி கட்சியில் பொதுச் செயலாளராக தலித்தாக இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் சிலைகளெல்லாம் அவங்க தான் அதிகமாக திறந்தாங்க. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் எந்த பாமகனா, அதாவது தேர்தல் அரசியலுக்கு முன்பு இருந்த பாமக, தேர்தலுக்கு முன்பு இருந்த பாமக அனைத்து மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணிச்சு, பட்டியல் சமூக மக்களுக்கான ஒருங்கிணைப்பு பண்ணிச்சு, வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தினர் மற்றும் இஸ்லாமியர்கள் 3 சமூகத்துக்குமான ஒற்றுமைக்குரிய ஒரு கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு பாமக எப்படி இருக்குது? இன்னைக்கு பாமக முழுக்க ஒரு சாதி வெறியோட ஒரு வன்னியர்கள் என்ற ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய இன்னொரு சமூகத்தின் மீதான வெறுப்பை விதைத்து அப்படி அறுவடை செய்யக்கூடிய கட்சியாக தான் இன்றைக்கி பாமக இருக்குது. இன்றைக்கி சொல்கிறாருல, தலித்துகளில் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் அதிகார முடிவில் ஆக்குவதை விட மோசமான அரசியல் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர் ஒரு இயக்கம் நடந்துச்சு. அதாவது பார்ப்பனர்கள் எல்லா அதிகார மட்டத்திலையும் இருக்கிறாங்க, கல்வியில், நீதித்துறையில், எல்லா இடங்களிலும் முற்றுரிமை பெற்றவராக பார்ப்பனர்கள் இருக்கிறாங்கன்னு பார்ப்பனர் அல்லாதவர்கள் மூவ்மெண்ட் எடுத்த தமிழ்நாட்டில் தலித் அல்லாதவர் இயக்கம்னு ஒன்று உருவாக்குனது இந்த பாமக தான் முக்கியமான பங்கு இருக்குது. தலித் அல்லாத, அதாவது தலித்துகள் உங்களை போலவே, அதாவது முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் அஜய் குருவே சொல்லுவார், வன்னியர்கள் இன்றைக்கி குடிசையில் வாழ்கிறான், ஒரு நிலம் கூட இல்லாமல் வாழ்கிறான்,
ஒரு நிலத்தில் படுத்து கிடக்கிறான், மாடு எருவை மாடுகளோட இருக்கிறான், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறான் அப்படின்னு ஜே குரு பேசுவார். நீங்கள் எப்படி ஒரு வறிய நிலையில் இருக்கீங்களோ அதே போல தான் உங்களைப் போலவே விவசாய நிலத்துலேயும் குடிசை வீட்லேயும் உங்களைப் போலவே இருக்கக்கூடிய ஒரு தலித் சமூகத்துக்கு எதிராக, அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக, பல்லர்கள் பறையர்கள் அருந்ததியர் மக்களுக்கு எதிராக தனியான இயக்கம் கழித்து இவர்கள் மீதான வெறுப்பை விதைத்து தமிழ்நாட்டில் பல்வேறு சாதிய கலவரங்கள் ஏற்படுவதற்கும் ஆவண படுகொலைகள் நடப்பதற்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய பாமகவாக இருந்துச்சு. இதே இளவரசன் திவ்யா விஷயத்தில் 6 மாத காலம் நீதிமன்றத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய பரபரப்பு. தருமபுரி எங்கும் இந்த ஒரு பெரிய ஒரு பெரிய கலவரத்துக்கு வித்திட்டதுக்கு காரணமே பின்னணி இருந்தது பாமக. இப்படி ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு கடந்த காலங்களை விட இன்றைக்கு சாதிய கொலைகளும் சாதிய வன்முறைகளும் கோயிலுக்குள் போவதற்கான பிரச்சனைகள் இன்றைக்கி பல இடங்களில் வேறு விடுதுன்னா அதற்கு பின்னணியில் இந்த பாமக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து தலித்துக்களை வந்து முதலமைச்சர் ஆக்குமா? இதுதான் இந்த கட்சி, இதுதான் இவங்க பேசுகிற தலித்துக்களை போடுற லட்சணமா? இதே ரீசெண்டாக இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இப்போ ரீசெண்டாக திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் நடந்துச்சு ஒரு கடலூர் மாவட்டம் பக்கத்தில். அங்கே போய் இதே பாமகவினுடைய இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட வேட்பாளராக நின்றார். அவர் பேர் பாலுன்னு, வழக்கறிஞர் பாலு. அவர் போய் பேசினார். என்ன பேசினார்னா, இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் நாங்கள் வந்து இந்த மக்களை உள்ள விட மாட்டோம், பட்டியல் சமூக மக்களை உள்ள விட மாட்டோம், இதற்கு எதிராக ஏதாவது வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் வரை நாங்கள் போய் இவர்களுக்கு எதிராக நிற்போன்னு பேசினவர் இந்த பாமகவினுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வழக்கறிஞர். இவர் பேசினார், இவங்க தான் தலித்துகளுக்காக முதலமைச்சர் ஆகுவாங்களா? நீ முதலமைச்சர் ஆக்கிறதுல 2வது இருக்கட்டும், முதல்ல கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு போகிறது தயாராக இருக்கிறியா? இதே பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாமல் வன்னிய சாதி வெறியர்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அந்த இடத்துல போய் முதல்ல நீ கோயிலுக்குள்ள போய் உருவாக்கு, அதுக்கப்புறம் நீ முதலமைச்சர் ஆக்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படின்றதான் நாம் பார்க்குறோம். இப்போ விசிக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே வந்து ஒரு முதலமைச்சராக தலித் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் இப்போதைய அரசியல் சூழலில் எப்போவுமே தலித் வந்து ஒரு முதலமைச்சராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பதிலாக தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கூறு வந்து பார்க்கப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இது என்னன்னா, குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்லும்போது தமிழ்நாட்டில் தலித்துகள் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, முதல்ல முதலமைச்சர் அப்படின்னா என்னன்னு ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. முதலமைச்சர்னா இங்கே என்ன? முதலமைச்சருக்கு இங்கே என்ன? இந்தியாவுக்குன்னு என்று ஒரு பொருளியல் கொள்கை இருக்குது, கல்விக் கொள்கை இருக்குது, இது எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் போடுறாங்க, தமிழ்நாடு அரசுலையும் கல்விக் கொள்கையை போடுறாங்க, பட்ஜெட்டு போடுறாங்க, தனியான கொள்கைகள்லாம் வகுக்கிறாங்க. ஆனால் என்னதான் இங்கே முதலமைச்சர் அதிகாரமாக இருந்தாலும் இங்கே முதலமைச்சர் மசோதாவை ஏற்ற முடியும், ஒரு நீட்டுக்கு எதிரான தீர்மானங்களை ஏற்ற முடியும். இரங்கல் தீர்மானம் தவிர்த்து நீங்கள் எந்த தீர்மானம் என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநரால் ஒப்புதல் செய்யப்பட்டால்தான் அது வந்து சட்டமாக்க முடியும். அந்த தீர்மானத்துக்கு என்ன வேல்யூவே? அப்போ ஆட்சிங்கிறது இந்திய ஆட்சி தான். இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கையை தான் தமிழக அரசு செயல்படுத்த முடியும். இப்போது விவசாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாயம் மாநில பட்டியலில் இருக்குது. மத்தியில் வேளாண் பட்ஜெட்டு கொண்டு வந்தாங்கன்னா, வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதை தமிழக அரசு செயல்படுத்தி தான் ஆகணும். எனவே இங்கே முதலமைச்சர் அப்படிங்கிறது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே முதலமைச்சர் அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய ஒரு கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு கண்காணி பதவியாக தான் இங்கே வந்து முதலமைச்சர் இருக்குது. அதற்காக தான் ஆளுநர், அதை கண்காணிக்கிறதுக்கு ஆளுநர் வந்து இந்திய அரசை பாதிக்கிற மாதிரி, இந்தியாவுடைய பொருளியல் கொள்கைகளை பாதிக்கிற மாதிரி என்ன கொள்கைகள் கொண்டு வந்தாலும் அதை அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்போ இந்திய அரசை ஒரு அடங்கி போகக்கூடிய பதவி தான் இந்த முதலமைச்சர் பதவி. இந்த பதவிக்காக இந்த உலகத்திலேயே பெரிய பதவி இந்த முதலமைச்சர் பதவி தான் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் பதவிக்கு தானே எப்போதுமே ஒரு தலித் வர முடியாதுன்னு விசிக கட்சியோட தலைவர் தலித்துகள் வர முடியாத ஒரு நிலை இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இப்போ தலித்துகள் நிலை இருக்கு. இப்போ திமுகலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித்துகள் இருக்கிறாங்க, அது மாதிரி எத்தனை பேரை போடுறாங்க, பொது தொகுதிகளில் இது மாதிரி தலித்துகளை போடுறாங்களா இப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சமூகம் ஒரு சாதிய சமூகமாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு சாதி சார்ந்த வேட்பாளர்கள் போடுவதை நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் சமூகத்தில் ஒரு சாதி அரசியல் பிறவோடி போய் கிடக்குது. சாதி பார்த்து போகிறவங்களாம் ஓட்டு போடுற சமூகமாக இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பணம் இருப்பவர்களுக்கு தான் ஜனநாயகம்ங்கிற ரீதியில் தான் இங்கே இருக்குது. அதனால தான் இங்கே வந்து சிலர் இதை வந்து போலி ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கூட சில தேர்தல் புறக்கணிப்பு இயக்கங்கள்லாம் சொல்லுவாங்க.
இப்போ இங்கே ஜனநாயகம் அப்படிங்கிறது காசு இருப்பவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்களுக்கான ஒரு தேர்தல் முறையாக இருக்கும்போது, ஆளும் வர்க்கம்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க? ஆளும் வகுப்புனா அந்த அம்பானி அதானி இங்கே இருக்கக்கூடிய பொருளியல் கொள்கை அந்த தீர்மானிக்கிற ஒரு தேர்தலாக இருக்கும்போது, இதில் யார் முதலமைச்சராக ஆனாலும் யார் என்ன இடத்துக்கு வந்தாலும் ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு அமைப்பாக இல்லாதப்போ நீங்கள் தலித்தை முதலமைச்சர் ஆக்கினாலும் சரி, தலித் அல்லாதவர்கள் ஆக்கினாலும் சரி, இங்கே அந்த அந்த சிஸ்டம் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குன்ற சிஸ்டம் அப்படியே தான் இயங்கிட்டு இருக்க போகுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமில் ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆகிறத இங்கே மக்கள் முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது தானே திருமாவளவன் அவர்களோட கருத்தாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு? இல்லை, அதுதான் இவர் ஒரு தனியான ஒரு தனியாக ஒரு கட்சியில் இருந்துட்டு தனியாக பேசுகிறாருன்னா அது ஓகே. ஒரு தனி நபராக நின்று இது பேசுகிறாருன்னா அது வேற. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து இது பேசுகிறாரு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து உண்மையாகவே தமிழ்நாட்டு இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை ஒப்பிடும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு மிக மெச்சூர்டான ஒரு லீடர், அனைத்தையும் அறிந்த ஒரு லீடராக இருக்கிறார். தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் சார்ந்த பிரச்சனை, தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல், ஈழப் போராட்டத்துக்கான அரசியல், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் போகுது அதற்கு உடனடியாக போய் முகம் கொடுக்குறவராக இருக்கிறாரு. யாரும் போகாத இடத்துல கூட போய் நிற்கிறவராக இருக்கிறாரு. இன்றைக்கு இந்திய அரசால் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய இடத்துல இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்காங்கன்னா ஒரு இஸ்லாமியருடைய குரலாக இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவராகவும் திருமாவளவன் இருக்கிறார். எனவே அதல்ல பிரச்சனை. இவர் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படின்னா இவருடைய கடந்த கால சமரசங்களால் தான் இந்த மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிறார். இவ்வளவு சாதனைகள், இவ்வளவு இத்தனை பங்கீடுகள் இவர் பண்ணியிருந்தாலுமே இவர் வந்து இப்போ ஒரு ரிசர்வ்டு தொகுதியில் நின்னாதான் வந்து இவர் 100% ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவர் அன்ரிசர்வ்டு தொகுதியில் நின்னார்னா இவர் ஜெயிப்பாரோ இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து கூட இருக்கு. இல்ல இதே கட்சியில இருக்கக்கூடியங்க இல்ல அவரு பொது தொகுதியில் நிற்கணும் அப்படின்றது ஒன்று. அந்த சரிதான். இவர் வந்து பொது தொகுதியில் நின்றாலும் ஜெயிப்பார். ஒரு சிதம்பரம் வந்து அவருக்கு சொந்த ஊர் தொகுதியாக இருக்கிறதுனால அவர் அங்கே நிற்கிறாரு. பொது தொகுதியில் நின்றாலும் அவர் ஜெயிப்பார். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்று தான், தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறப்பு அரசியல் இங்கே இருக்குது. பெரியார் போன்றவருடைய சமூக நீதி அரசியல் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் சாதி வேணுங்கிறவன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாதி வேணுங்கிறவன் சாதி பற்றோடு இருக்கிறவன் இருக்கதான் செய்கிறான். இப்போ வன்னியர்கள் இங்கே வந்து மக்கள் தொகையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 19-20% இருக்கிறாங்க. அந்த 20% பேரும் பாமகக்கு தான் ஓட்டு போடுறாங்களா? இங்கே எவ்வளோ சாதிய கட்சிகள் இருக்காங்க, அவங்க யாருமே வெற்றி பெற முடியலையே. திமுக அதிமுக போன்ற ஒரு பொது நீரோட்ட கட்சிகள் தான் அவங்க வந்து அந்த தலைவர்கள் பெருஞ்சாதி கொண்டவங்களாம் இல்லையே. இப்போது கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்டா ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், அதே போல் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரும்பான்மை கொண்ட ஒரு சமூகம் இல்லையே. அவங்களுடைய அரசியலை பார்த்து தான் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து இவ்வளவு சமூக பணி செஞ்சு பொது தொகுதியில் நின்னா அவர் தோத்துருவாரு அப்படின்ற ஒரு கருத்து தவறானது. இல்லை, அது தப்பு. அவர் பொது தொகுதி நின்றாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவர் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். அவங்க கட்சியை சேர்ந்த சானவாசி யாரு? பொது தொகுதியில தான் ஜெயிக்கிறாரு. ஏத்துக்காம தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்களா? ஏத்துக்காம தான் பாலாஜிங்கிற ஒரு பாலாஜிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு வன்னியர் சமூகத்தை பின்னணி உள்ளவர் தான். அவரு அதாவது விடுதலை சிறுத்தைகள் வன்னியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லுவாங்க. அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் விசிகள் நின்று ஜெயிக்கலையா? அவருக்கு அந்த வன்னியர் மக்கள் ஓட்டு போடாமல் தான் இருந்தாங்களா? அப்படி ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. எனவே இதில் ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இவரால் அடையாளம் காட்டப்பட்ட நபர்களாலே ஜெயிக்கப்படும் போது திருமாவளவன் அவர்களால் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதை? அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக இருக்கிறார். இன்னும் நம்பிக்கை பெறுவதற்கு அது அவருக்கான முயற்சிகள் வேணும். ஏன்னா இவருடைய கடந்த கால சமரசங்கள், ஏன்னா ஈழப் போராட்டத்தை பேசினாரு, ராஜபக்சேவை சந்திக்க போனாரு, மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிறாரு, திமுகவுடைய சந்திரபாதங்கள் இருக்கும்போது சில இடங்களில் அமைதி காக்கிறது, இப்படியெல்லாம் சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. எனவே அனைத்து மக்களுக்குமான ஒரு நம்பிக்கையை பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவரை சாதியாக பார்க்குற நிலைகளும் நம்ம இருக்குங்கிறத மறுக்கலை. ஏன்னா சில ஊர்களில் போகும்போது திமுக கூட்டணிகளில் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை மட்டும் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். சேலம் மோரூர்னு நினைக்கிறேன். இப்போது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் விசிக கொடி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இறக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு சாதியாக பார்க்குற மனநிலை இருக்குது. ஆனால் தமிழ் சமூகத்தில் வெறும் சாதியவாதிகள் மட்டுமே இல்லை, ஒரு பொதுவான சமூக நீதி கருத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற பல்வேறு நபர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ அப்படியான ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்தாங்கன்னா அவங்களே இந்த அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்னதான் நம்ம இந்த சொன்னாலும்
நீங்கள் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறது மூலயமாவே இந்த சமூகத்தில் மாற்றம் வந்துருமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அதை தாண்டி எந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஜாதி ரீதியா நீங்க விமர்சனம் பண்றீங்களோ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கக்கூடிய கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை தான் வந்து விசிக கட்சி தலைவர் திருமாவளவனே வந்து தமிழ் குடிதாங்கி அப்படின்லாம் சொல்லி பட்டம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, அவர் தமிழ் குடிதாங்கியும் பட்டம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திருப்புறமையம்னு ஒரு ஊர், திருப்புறமையங்கிற ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சாதிய கலவரங்கள் அங்கே அதிகமாக நடந்திருக்குது. பொது சுடுகாடுக்கான பிரச்சனை அது. பொது சுடுகாடுக்கான பிரச்சனை ஒரு நீண்ட கால போராட்டம். ஜெயலலிதா அம்மையாருடைய அரசாணைக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் ஒரு சம்பிரதாயமாக போனவர். அது முழுக்க ஐயா டிஎம் மணி ஐயா போன்றவர்களுடைய பங்களிப்பால் நடந்த போராட்டம். அதில் ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் பங்கு கிடையாது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு 2 சமூகமும் பிரிஞ்சு இருக்கிறோம், இது 2 பேருடைய இணைஞ்சு பயணிக்கும் போது அது தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் பாதுகாப்பு இயக்கம்லாம் அப்போ நடத்துனாங்க. 2 சமூகங்களும் எதிரெதிராக நிற்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த விருது தான் ஒரு சமூக ஒற்றுமைக்காக வழங்கப்பட்ட ஒரு விருது தானே தவிர அந்த குடிதாங்கி போராட்டத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறதாக அவங்க சேர்ந்த பலருமே, அன்னைக்கு சிஎன் ராமமூர்த்தி போன்றவர்களாம் அந்த போராட்டத்தில் இருந்தவங்க, அவங்களே போன்றவர்களே சொல்லுவாங்க ராமதாஸ் அவர்கள் அந்த போராட்டத்துக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனவே இது வந்து என்னென்னா ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்காக வழங்கப்படுறது தான். கடந்த காலங்களில் இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒன்றாக பார்க்கணும். அவங்க திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை சமூக ஒற்றுமை அடிப்படையில் தான் அந்த விருது வழங்கப்பட்டதை தவிர இவர் முழுக்க ஆரம்பத்தில் இந்த தேர்தல் அரசியல் வந்ததுக்கு அப்புறமே பாமக தலித்துகளுக்கு எதிராக தான் பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க, இப்போவுமே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரி தலித்துகள் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தலித்தாக இருந்தாலும் சரி, தலித் அல்லாதவரும் எதுவுமே செய்ய முடியாது, முதலமைச்சராக ஆனாலுமே எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது திருமாவளவன் சொல்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பொய்யா? அது முதலமைச்சர் ஆக முடியாதா? என்ன சொல்கிறேன்? இல்லை, ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது காமராஜர் ஐயா மட்டும்தான் நீங்கள் ஒரு அளவுக்கு மக்கள் அதிகமாக கொண்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருந்தார். மற்ற நீங்கள் எந்த தலைவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லோருமே நீங்கள் ராஜாஜிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லோருமே ஒரு சிறுபான்மை பிரிவிலேருந்து வந்தவங்க தான். காமராஜர் மட்டும்தான் தாண்டி தலித் அப்படிங்கறத தானே சார்? இல்லை, அதுதாங்க அது வந்து வெறுமனே நீங்கள் தலித்துக்கு மட்டும் இல்லை, இங்கே மற்ற சமூகத்துக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சமூகத்திலே வராங்கன்னா அவங்க சாதியாக சுருக்கி பார்க்குற போக்கு இங்கே இருக்குது. அது வெறுமனே திருமாவளவன் அவர்களுக்கு மட்டுமே இல்லை, நீங்கள் காமராஜரை விட்டு எந்த சமூகம் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு மக்கள் டென்ஸாக இருக்கக்கூடிய எந்த சமூகத்துலேருந்தும் இங்கே முதலமைச்சர் ஆகலை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சாதியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து நம்பிக்கை பெற இடத்துல தான் இருக்கிறது மூலியமாக தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்றைய அரசியல் சூழலை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி.